நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இந்த மாதிரி காலை வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அவங்க உனக்கு ஆதரவா தானே பேசினாங்க. எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு அவங்களுக்கு? வாக்கு மாறிட்டாங்க, என்ன சொல்ல முடியும்? இதுக்கு நடுவுல யாரோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா யார் அதை பண்ணிருப்பாங்க? அது நமக்கு எப்படி தெரியும்? நான் கனகராஜ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த ஃபேமிலி பத்தி எனக்கு சரியா தெரியாது. கோர்ட்ல இருந்து வெளியே வந்தோன்னே அந்த சுசிலாவை அங்கேயே நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டிருக்கலாம்ல. சப்போர்ட் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்படி ஏமாத்திட்டாங்களே. நீங்க இதை பத்தி அவங்ககிட்ட கேப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கோர்ட்ல வச்சு கேட்டா அது பெரிய பிரச்சனையான ரேஷ்மா. மறுபடியும் இந்துக்கு தானே அடி விழுந்திருக்கு. கோர்ட்ல வாக்கு கொடுத்தது சுசிலாக்கவா இருந்தாலும் அது வேற யாரும் சொன்ன வார்த்தைகள் தான். யாரோ ரெடி பண்ணி கொடுத்த வாக்கு மூலத்தை தான் அக்கா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நாங்க அவங்க வீட்டுல திருட முயற்சி பண்ணதா சொல்லியிருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காருக்கு எதிராக இது முக்கியமான சாட்சி ஆயிடுச்சு. அக்கா தான் அதுக்கு முக்கியமான சாட்சி. மறுபடியும் போய் சுசிலாவை பார்க்கணும்னு நீங்க யோசனை பண்றீங்களா? எதுக்காக? அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க லட்சியம் என்னவா இருந்தாலும் நாங்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, நீங்க டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நாங்க இருக்கோம்ல உங்க கூட. உங்க உதவிய மறந்துட்டோன்னு நான் பேசல. ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்க்கும்போது பரவாயில்ல, கேஸ் இன்னும் முடியலல்ல. உங்களுக்கும் அருணுக்கும் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். குழந்தை எந்திரிச்சிட்டா. என்ன சொன்னீங்க? நாங்க கூட இருக்கோம்னு சொல்றீங்க? கொல்றதுக்கா இல்ல வளர்க்கறதுக்கா? கொல்லாம கொல்றதுக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. நாங்க உங்களை ரொம்ப நம்பணும். அருண் இந்து பத்தி கூட பரவாயில்ல. அந்த குழந்தைய பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா?
கோர்ட்டுக்கு வந்தப்போ தான் நீங்கள் பார்த்தீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியல. நாளைக்கு அந்த குழந்தை மனசுல அப்பான்னு சொல்லும்போது என்ன தோணுன்னு நினைச்சிங்களா? கையில விலங்கோட போலீஸ் ஜீப்ல வந்து இறங்குற ஒரு ஆள். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இந்து இருக்கா? இந்துவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. எனக்கு எனக்கு யாரு இருக்காங்க? இருந்தவரையும் கொன்னுட்டாங்கல்ல. வேணும்னே கொலை பண்ணல இல்ல? ஓ, என்ன பதில் இது? அப்படி சொல்றதுனால என் வீட்டுக்கார் திரும்பி வந்துருவாரா? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, கோர்ட்ல அருணுக்கு ஆதரவா வாக்குமூலம் கொடுக்கறேன்னு. திடீர்னு மாத்தி பேசிட்டீங்களே. புருஷனை கொன்னவனை காப்பாத்த கூடாதுன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரோ வந்து உங்ககிட்ட பேசி உங்க மனசை மாத்திருக்காங்க. ஆமா, மனச மாத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஏன் மனசாட்சிதான். புருஷனோட உயிரை எடுத்தவங்கள மன்னிக்கிறது ரொம்ப தப்புன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. அப்படி பண்ணா அவர் ஆத்மா சாந்தி அடையாது. நஷ்டமானது எனக்கு தான், உங்களுக்கு இல்ல. என்னோட பொண்ணும் குழந்தையும் அனாதை ஆயிடுவாங்க. அதுக்காவது கொஞ்சம் பரிதாபப்படுங்க. இதுக்கு இன்னும் 25 வயசு கூட ஆகலைங்க. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுக்கு அப்புறமாவது. கஷ்டம்தான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேச யாரும் இங்க வர வேண்டாம், வரவும் கூடாது. இல்லைங்க, அது வந்து பார்வதிமா, நீ கோயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சுமா? கிருஷ்ணர் கோயிலுக்கு நீ தினசரி சாமி கும்பிடுறதுக்காக போவ. இப்போ நீ போய் 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு போகவே பிடிக்கல ரோசம்மா. இப்படி சொன்னா என்னம்மா அர்த்தம்? அங்க போய் கிருஷ்ண பகவான் முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு நீ தானம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு என்னமோ வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப வெறுப்பா இருக்கு. என்கிட்ட எவ்வளவு வசதி இருந்தாலும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நான் ஏன் வாழ்றேன்னு அர்த்தம் இல்லாம இருக்க. எல்லாத்தையுமே நான் தனியா தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படலம்மா. நீ தனியா இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். உன்னோட இந்த நிலைமை மாறுறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? தத்தெடுக்கிறது. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி யோசனை பண்ணா என்ன? அப்படி பண்ணா நேரம் போறதே தெரியாது. அமைதியா இருக்கிற வீடு கலகலப்பா ஆயிடும். ஒரு குழந்தை இந்த வீட்டுக்குள்ள ஓடி ஓடி விளையாடுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ எதுக்கும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி யோசிக்கிறதாமா நல்லது. வேண்டாம் ரோசம்மா, என்னால அது முடியாது. என் பொண்ணு உயிரோட இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு பொண்ணு தத்து எடுக்கிறது சொல்லுங்க? அப்படி ஒரு விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். இப்ப வேண்டாமா, இந்த விஷயம் உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும். எப்பயாவது உனக்கு தோணிச்சுன்னா தத்து எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வர்றதுதான் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தத்து எடுக்கிறாளா?
பார்வதியா? அபின்னு என்ன சொல்லிட்டு இருக்க? ரோசி அக்கா வாயில இருந்து வந்த வார்த்தை தான் அதெல்லாம். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஓஹோ, அப்புறம்? அத கேட்டப்ப நான் பயந்துட்டேன். ஐயோ, எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அத நீ பாக்கலையா? தத்து எடுக்கிறேன் அப்படிங்கிறது வெறும் பூணூல எடுக்கிறேன் அப்படிங்கிற வேலை இல்ல. அடாப்ஷன் ஆக்ட் அனுசரிச்சு அதுல இருக்க நிபந்தனைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம். அப்படிலாம் இருக்கா? இது என்ன குழந்தை விளையாட்டு நினைச்சியா? யாரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்களோ அவங்களோட சொத்தை குழந்தையோட பேருக்கு பாதி பகுதியை எழுதி வைக்கணும். அப்படி பண்ணா சித்தியோட சொத்தை எழுதி கொடுக்கற மாதிரி இருக்குமா? தத்தெடுக்கும் போது கொடுத்துதான் ஆகணும். அப்படின்னா நாம என்ன பண்றதுப்பா? அப்போ சித்திக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே வீணா போயிடுமே. வீணா போகிறதா? அதுக்காக தான் நம்ம பல பிளான்களை தயார் பண்ணுமா? 2 விஷயங்களை நாம இப்ப பண்ணியாகணும். 1, பார்வதி தத்தெடுக்கிறத தடுத்தாகணும். 2, ஒருவேளை தத்து புத்திரனோ தத்து புத்திரியோ அம்பாட்டுக்கு வந்தா அத அங்கிருந்து துரத்தி விட்டுறணும். அது உயிரோட இருந்தாலும் சரி இல்ல போனமா இருந்தாலும் சரி. பார்வதி தான். எடுங்க. ஹலோ, பார்வதி சொல்லுமா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா நீங்க வீடு வரைக்கும் வரீங்களா? என்னாச்சு பார்வதி? ஒரு விஷயம் பேசணும். நீங்க வாங்க சொல்றேன். சரி, வச்சிடறேன். என்னாச்சுப்பா? என்ன உடனே அம்பாட்டுக்கு வர சொல்றா. ஏதோ அர்ஜென்டா. நம்ம பயந்தது சரியா போச்சு. தத்தெடுக்கிற விஷயமா தான் இருக்கும். ஏன் மூலமா கொடூரமான செயல்களை செய்ய வைப்பீங்க போல இருக்க பாவானே. இந்த வீட்டில் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். உண்மையை சொல்லணும்னா இனிதான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறோம். குழந்தையும் நாம 2 பேரும் இருக்க இந்த நிமிஷம் மட்டும்தான். இதுதாங்க நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் உங்களை இப்ப எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். நீ என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்கலாம். அண்ணன் இப்ப இல்லாத இந்த சூழ்நிலையில இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. தடை சொல்றேன்னு நினைக்க கூடாது. எனக்கு இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. நெருங்கிய சொந்தங்களை கூட நம்ப முடியாத ஒரு காலமா தான் இது இருக்கு. ஒவ்வொருத்தரும் நெருங்கி பழகுறாங்கன்னா அவங்க மனசுலாம் என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போகும்போது அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும். உதாரணமா வேற யாரையும் சொல்ல தேவையில்ல, அந்த நீரஜா என்ன பண்ணன்னு தெரியும்ல. அந்த மாதிரி தப்பான விஷயம் இனிமே நடக்கவே நடக்காது.
என்னோட அனுபவத்துல இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ உன் மனசுல இருக்கிற விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயம்னு தான் நான் சொல்ல வரேன். குழந்தைங்களை ஆசைப்படுறது மனுஷன் கிடையாது, குறிப்பா சொல்லணும்னா சின்ன குழந்தைங்களை. அப்படி நாம பாசம் கட்டி வளர்க்குற அந்த குழந்தைங்களோட தனி சுபாவம் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை ஆள் கொஞ்சம் திமிரா இருந்தா யோசனை பண்ணி பாரு, அடிக்க முடியுமா, கண்டிக்க முடியுமா? நீங்க யார பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க? தத்தெடுக்க போற குழந்தைய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, யார் தத்தெடுக்க போறா? அத பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. பார்வதிக்கு உதவி வேணும்னு சொன்னப்போ நான் என்ன நினைச்சேன்னா அந்த விஷயமா இருக்கணும்னு. என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. பார்வதி உன் பொண்ணுன்னு சொன்னா என்ன மறந்துட்டீங்களா? வேற யார் இத மறந்தாலும் நீங்களும் என் அண்ணனும் இத மறந்திருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து பார்வதி, அன்னைக்கு உங்க அண்ணன் சொல்லி முடிஞ்சு போன விஷயத்த நாம பேச வேணாம். எனக்கு என் பொண்ணை கண்டுபிடிச்சு ஆகணும். அந்த பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அது சரி, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்ன? அது தெரிஞ்சிருந்தா நானே போய் பார்த்திருக்க மாட்டேனா? சரி, நீ தைரியமா இரு, பொறுப்பா நான் ஏத்துக்கிறேன். உன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் கூட்டிட்டு வரேன். இது எனக்கு விட்ட ஒரு சவால். இந்த நிமிஷம் நான் அதுக்கான தேடலை இப்பவே நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நீங்க சித்திக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்வதியுடைய மகளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கைய அதுக்காக நான் ஒதுக்கி வைக்க போறேன். உண்மையாவா? அதெல்லாம் கிடையாது. பார்வதியோட குழந்தைய கண்டுபிடிக்க நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன் நினைச்சியா? அதுக்காக நான் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் சித்தியோட பொண்ணு விஷயத்த பத்தி. உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கும்? யாருக்கு தெரியும்? அப்பா, உங்ககிட்ட ஏதோ சொல்லாமலையே சித்தி வேற ரூட்ல அவங்க மகளை தேடினா, தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவளை நான் கொன்றுவேன். மறுபடியும் கொன்றுவீங்களா? அதாவது மறுபடியும் வந்தா வெட்ட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பார்வதியோட சொத்துக்களால நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியலையே. நமக்கான நேரம் போய்கிட்டே இருக்கு. பூனைக்கு முன்னாடி மீன் தலைய தொங்க விட்ட மாதிரி இருக்கு நம்மளுடைய நிலைமை. அந்த பூனைக்கும் கிடைக்காது, அது அப்படியே எகிரிக்கிட்டே இருக்கும். சித்தியோட கையில இப்போ எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? அது சரியா தெரியல. சுருக்கமா சொன்னா நம்ம இப்ப இருட்டுல மாட்டிட்டு இருக்கோம். அப்படியும் சொல்லலாம். நீ இப்ப என்ன சொன்ன? இருட்டுல மாட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன். கிடைச்சிருச்சு, மேட்ரு கிடைச்சிருச்சு. என்னதுப்பா? இருட்டுல இருந்து எடுக்கணும். ராத்திரில பார்வதி வீட்டுக்கு போய் பார்வதி பத்திரமா வச்சிருக்கிற எல்லா சொத்து பத்திரத்தையும் நாம எடுத்துட்டு வந்துடணும். எந்தெந்த சொத்துக்கள்லாம் அவ பேர்ல இருக்குன்னு நாம அந்த பத்திரத்துல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விஷயங்களை மூவ் பண்ணணும். சித்தியோட ரூம்ல இருக்க ஷெல்ஃப்ல தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. யாரை நம்பி அதெல்லாம் எடுத்துட்டு வர பொறுப்பு ஒப்படைக்கிறது? நாமதாம்மா, நாமதான். அங்க இருட்டுல வேஷத்தை போட்டுக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பத்திரத்தை எடுக்கணும். சொல்ல போனா இன்னைக்கு ராத்திரியே ஆபரேஷன் பார்வதி. உயிரோட இருந்தப்போ எனக்கு பிடி கொடுக்காம நழுவிட்டு இருந்தவன் தான் ஜேபி.
செத்ததுக்கு அப்புறமாவும் அது அப்படியே ஃபாலோ ஆகுது. ஜேபியோட சொத்துக்களை பத்தி தான் இப்ப நீங்க சொல்றீங்களா? ஆமா, அவருக்கு இதுவரையும் எத்தனை சொத்துக்கள் இருக்கு, அது எங்க இருக்குன்னு எனக்கு இதுவரையும் சரியா தெரியல. ரொம்ப நாளா அவர் கூட விசுவாசமா இருந்தும் உங்களுக்கு அது தெரியலையா? இல்ல, அதான் ஜேபி யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாரு. எல்லா சொத்தும் ஜேபி பார்வதி கொடுத்ததா சொல்றீங்கல்ல? கைவிட்டு போன அவங்க குடும்ப சொத்தை மறுபடியும் வாங்கி கொடுத்தாரு, அது ஓகே. ஆனா ஜேபியோட சொந்த ப்ராப்பர்ட்டி, அதோட ஸ்டேட்டஸ், அதுதான் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதுவும் பார்வதி கிட்ட போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்ததுனால அவங்க காதலோட கிராவிட்டி அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் அவங்க முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. வேற ஒரு வழிதான் இருக்கு. உள்ள பூந்து எல்லாத்தையும் திருடிட்டாரணும். பார்வதி வீட்லயா? ஆமா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் பத்திரங்களும் ஃபைல்களும் அவங்க வீட்ல இருந்தே நம்ம தூக்கணும். எப்போ? இன்னைக்கு ராத்திரியே. ஐ அம் ரெடி. So it's decided. இங்க நடத்தினா ஓகே தானே? ஓகே, நான் போயிட்டு வரேன். ம். ஓகே தானே? ம், ஓகே. இப்போ நான் உள்ள போய் பார்வதி ரூம்ல இருக்க எல்லா ஃபைலையும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி வரேன். அவங்க எந்திரிச்சா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் ரெடியா இரு. ஓகே? ம், ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.